கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எசேக்கியேல் 36:26. கர்த்தர் நமக்கு நவமான இருதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது எசேக்கியேல் 36:28 சொல்வது போல, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளக் கூடாதபடிக்கு நம்மிடத்தில் காணப்படும் கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள் நம்மிடத்தில் காணப்படலாம். கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆவியை கொடுத்து அவர் உங்கள் தேவனாயிருப்பார், நீங்கள் அவர் ஜனமாயிருப்பீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.